வணக்கம். நாங்கள் இப்போது இருப்பது எமது சொந்த பூமியான நாங்கள் ஓடியாடி விளையாடிய எமது பலாலி சந்தியில் நிற்கின்றோம். இது ஒரு முச்சந்தி. இந்த சந்தியில் நாங்கள் எங்கள் கால்படி பதியாத இடம் எதுவும் இருக்காது. நாங்கள் அப்போது இராணுவத்துடன் உன்னியமாக பழகியிருக்கின்றோம். நான் படித்த பள்ளிக்கூடம் முதல் ஆரம்ப படிப்பு சித்தி விநாயகர் வித்தியாலயம் ஆமியின் ஒரு வேலியோடு தான் அந்த அந்த இராணுவ முகாம் இருந்தது. நாங்கள் எங்களை குடி தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த கம்பியால் போய் ஆமியின் கிணத்தில் அந்த பைப்பில் தான் தண்ணி எடுத்து வந்து குடிக்கிறது. இராணுவம் பின்னேரத்தில் இதில் இந்த தாங்கள் நடந்து இப்போ பயிற்சி செய்கிற மாதிரி நடந்து வருவார்கள். அவர்கள் எங்களை அன்பாக பழகுவார்கள். உள்ளுக்கு படம் ஓடினால் சுருக்கமாக சொல்லப்போனால் தேன் நிலவென்ற படத்தை நான் ஆர்மி கேம்புக்குள்ளே தான் போய் பார்த்தேன். நான் அவ்வளோத்துக்கு அந்யோன்யமாக நாங்கள் பழகி இருக்கிறோம். நாங்கள் ஐபிகே காலத்தில் கூடி நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் விளத்தவில்லை. ஐபிகே இந்திய இராணுவம் முதல் படையெடுப்பு மாதிரி வந்து இப்போ இந்த மக்களோடு இருந்து தாங்கள் எழும்பின மக்களை திரும்பவும் கொண்டு வந்து பலாலியில் இருத்தினார்கள். லிபரேஷன் ஆப்ரேஷன் நடக்க கூடி நாங்கள் தான் இந்த பூமியில் எங்களோட பலாலியில் இருந்து நாங்கள் எப்போது 90ஆம் ஆண்டு எங்களை இராணுவம் எங்களை வலு கட்டாயமாக ஹெலிகாப்டரிலிருந்து சட்ட வடிவைத்து எங்களை வெளியேற்றினார்கள். நாங்கள் அதன் பிறகு பல ஊர்களுக்கு சென்று பல வீடுகளில் இருந்து இப்போது இறுதியாக நாங்கள் உரும்புராயில் தங்கியிருக்கின்றோம். இப்போது நான் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இன்று ஆளுங்கட்சி அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்கள் இன்று நெடுந்தீவிலே ஒரு பெட்ரோல் சட்டி திறப்பதற்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த வெயிலில் பாடுகிறோம், பதங்குகிறோம், எங்களுக்கு ஒரு விடிவில்லை. நாங்கள் அதன் பிரதிபலிப்பாகத்தான் இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு வேலை திட்டத்தை செய்து ஒரு ஆறுதலாக இருக்கிறது. இதை செய்து தந்த இளைஞர் குழுவுக்கு நாங்கள் நன்றி கடன் உள்ளவராக இருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் எங்களை பாருங்கள், நாங்கள் எல்லாம் 70 வயதை தாண்டியவர்கள். நாங்கள் இப்போது எங்கள் சக்தி எல்லாம் இழந்து போகிறது. நாங்கள் இருக்கும்போது தான் இந்த மக்களின் காணிகளை நாங்கள் காட்டலாம். எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் சந்ததியினருக்கு நாங்கள் காணிகளை காட்டாவிட்டால் அவர்களுக்கு காணி தெரியாது. நாங்கள் முதல் எங்கள் பலாலியில் எங்கள் பிள்ளைகளை கொண்டு காட்டும்போது அப்பா அது என்ன பெருமையாக பேசினியும் கூட பலாலி அப்படியாம் இப்படியாமண்டு காடாக கிடக்கண்டு. இப்போது என்னோடு இருக்கிறவர் என்ற வயது கொடுத்த நண்பன் அவர் சொல்லுகிறார், இந்த பலாலி ஆரம்பத்தில் நாங்கள் இளமையாக இருந்த காலத்தில் எத்தனையோ கடைகளும் மீன் சந்தை, மரக்கறி சந்தை, பின்னேரத்தில் கூட்டு மீன், நாங்கள் ஒரு பண்டமாற்று முறையில் தான் வாழ்ந்தோம். நாங்கள் எங்களோட தேங்காயை கொண்டு இங்கே கொடுத்தால் அவர்கள் மீனை தருவார்கள். மரவள்ளிக்கிழங்க கொண்டால் மீனை தருவார்கள். பின்னேரம் பீச்சு மீன், கூட்டு மீன் எல்லாம் வீடாக கொண்டு துடிக்க சாப்பிட்ட நாங்கள் இன்றைக்கு அழுகின மீனைத்தான் நாங்கள் அங்கே சாப்பிடுகிறோம். அதை விட எமது காணியில் எங்களோட வீடுகள் எல்லாத்தையும் உடைத்து போட்டு எமது காணியில் தென்னம்புள்ளை வைத்திருக்கிறார்கள், தோட்டம் செய்கிறார்கள். தோட்டம் செய்கிற ஆக்கள் யார் என்று பார்த்தால் எங்கண்ட சிவிலியன், எங்களோட மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, மக்கள் தான். 45,000 ரூபா சம்பளத்துக்கு காலையில் வரைக்க பார்த்தால் ஏதோ வீட்டுக்கு போகிறாக்கள் மாதிரி கருப்பும் வெள்ளையும் போட்டு கொண்டு வந்து அங்கே வந்துட்டு பேந்தாவே இராணுவ வாகனத்தில் ஏற்றி வந்து ஒவ்வொரு தோட்டங்களாக விட்டு அவர்களை வேலை செய்து நாங்கள் எங்கள் கண்ணூராக பார்க்கின்றோம். எங்களோட காணியில் இருக்கிற மரக்கறிகளை எங்களோட பிரபல சந்தைகளில் கொண்டு போய் சந்தைப்படுத்துகிறாரு. அதைத்தான் நாங்கள் வீட்டை காசு கொடுத்து வாங்குகிறோம். எங்கள் நிலத்தை நீங்கள் விட்டால் நாங்கள் விவசாயம் செய்வோம், மீன்பிடியை அபிவிருத்தி செய்வோம். இன்றைய பலாலியிலிருந்து ஒரு பொன் விளையும் பூமி எங்கள் விவசாய நிலம். ஒரு நாளைக்கு முந்தி தேசிய வருமானத்தை ஈட்டுகிறது. மீன்பாடும் எங்களை மயிலிட்டியிலிருந்து பலாலியிலிருந்து ஒவ்வொரு 10 லொரியாக
ஒரு போட்டி போட்டு கொண்டு தான் அங்கே போவார்கள். எங்கள் கொழும்புக்கு முதல் போகிற லொரிக்கு பரிசும் வழங்குவார்கள். மீன் என்றான், மரக்கறி என்றான். அப்படிப்பட்ட நாங்கள் வாழ்ந்த நிலத்தில் என்னது கடைசி ஆசை, நான் இறந்தால் எங்கே இறந்தால் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்கிறோம், என்னை இந்த பலாலி இந்து மயானத்தில் தான் கொண்டு வந்து நீங்கள் எரிக்க வேணும். அப்பா என் ஆத்மா சாந்தி அடையும். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். 1990ஆம் ஆண்டு இருக்கு தானே? ஓ, அப்போ நீங்கள் இராணுவத்தோடு சேர்ந்து தானே? ஓ சரி, இராணுவத்தில் அதான் நான் முதலே சொன்னேன். இராணுவம் வருவார்கள், இங்கே வந்து நடந்து வருவார்கள், எங்களோட நல்ல நட்பாக இருப்பார்கள். நல்ல நட்பின் அடிப்படையாக எங்களை கொண்டு போய் அங்கே படங்களும் எங்களை சாப்பாடும் எங்களுக்கு தருவார்கள். ஒவ்வொரு ரஜ்ஜி துண்டு என்ன ரஜ்ஜி தந்தாங்களோ தெரியாது, மாஸ்கருவாளுடன் தருவாங்க. நாங்கள் அப்படி அந்நியமாக இருந்தோம். நாங்கள் அப்படியா? இராணுவமே இப்படி இப்போ மக்களின் காணியை விடுது இல்லை. 90ஆம் ஆண்டுக்கு முதல் இராணுவத்தோடு சேர்ந்து தானே வளர்ந்தீங்க. இராணுவம் எல்லாம் வெறும் வீடுகளுக்குலாம் வேறு வேலை. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கேங்க, இராணுவம் வந்து போவோம். ஏன் இப்போ அந்த இராணுவத்துக்கு வழிபடுக்கும் மக்களை கண்டால் எதிரியா இருக்கு, அவருடைய காணிகளை தாங்கள் அபகரித்து வச்சிருக்காள், என்ன காரணம்? பலிகாமம் வடக்கண்டு சொல்லாதீங்க. இராணுவத்துக்கு இப்போ இருக்கிற இராணுவத்துக்கு எங்களோட பழைய இருப்போலும் தெரியாது, ஒதுக்க இருந்த கோயில் எது ஆலயமண்டு தெரியாது, செபஸ்தியா கோயில் எங்கே இருந்தது, அம்மன் கோயில் எங்கே கிடந்தது, ஏன் எங்களோட ஏஜி ஆஃபீஸில் இருக்கிறவைக்கே தெரியாது. எங்கே பலாலி அண்ணா வீதி என்றா, இங்கே உதயகலவாணி என்றா, இங்கே செபஸ்தியா கோயில் எங்கே இருக்குது, காணிக்க மாதா கோயில் எங்கே கிடக்கு, புள்ளியா கோயில் எங்கே கிடக்கு. எங்களோட இதில் பலாலியில் இருந்த புள்ளியா கோயில், அதில் ஒரு பெரிய ஒரு மதவு, அந்த மதவடியில் அந்த மதவை நிரப்பி ஒரு வாசிச்சார் வள்ளுவர் வாசிச்சாரன். அந்த பெரிய புள்ளியா கோயிலே இன்றைக்கு இல்லை. அதே போல் எங்களோட சக்திவேல் முருகன் ஆலயம் தரமட்டமாகி நாங்கள் 18ஆம் ஆண்டு யாழ் மாவட்ட பொறுப்பாக இருந்த தரிசன் கட்டி ஆராய்ச்சி அவர்களை நாங்கள் பலாலி எங்களை கூப்பிட்டு கதைச்சு எங்களை டெம்பரரியாக ஒரு கோயிலை கட்ட சொல்லி 18ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் பலாலி சக்திவேல் முருகன் ஆலயத்துக்கு நாங்கள் சென்று வருகிறோம், போய் வழிபடுகிறோம். அதே போல் சிவசியா கோயிலுக்கு போகவே விடுறார்கள். அதை தாங்கள் தங்களோட சமய நிகழ்வை நடத்துவது போல் எங்களோட சமயத்துக்கும் சைவமோ கிறிஸ்தவமோ யாரென்றாலும் போய் கும்பிட்டு வாரதுக்கு ஒரு அனுமதி தர வேணும். நாங்கள் இந்த வெயிலுக்கு கடந்து வாடியை வதங்கி போனீங்க, அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது உங்களுக்கு? எங்களுக்கு நாங்கள் எலெக்ஷனில் போட்டு எம்பி ஆக்கின இளங்குமரன் அவர்கள் முதலாவது வேறு போராட்டத்துக்கு வந்து எல்லாம் உங்களுக்கு சரி எல்லாம் அங்கே எல்லாம் பாஸ் பண்ணியாச்சு, ஜனாதிபதி பாஸ் பண்ணி போட்டார். முதல் கட்டமாக இந்த கிழக்கு பக்கத்தை விடுறோம்னு இன்றைக்கு நாங்கள் 3வது வாரமாக போராட்டம் நடத்துகிறோம். 11 மாதமாக மயிலிட்டி போராட்டம் நடத்துகிறது. இனி இதே தொடர்ச்சி வசாவுலானிலே நடக்கும் என்று நினைக்கிறோம். அடுத்தது கட்டுவன் நடத்தும். எங்களுக்கு நாங்கள் போராட்டம் தொடரும். அரசுக்கு எதிரானதல்ல, எங்களோட சொந்த காணியை விடுவிக்கிறது தான் நாங்கள் இதில் இருக்கிறோம். அரசுக்கு எதிரான கருத்து நாங்கள் சொல்ல வரையில் இந்த அரசை நம்பித்தான் நாங்கள் எமது வாக்குகளை போட்டு அவர்களுக்கு 3 எம்பிமாரும் ஒரு ஸ்பெஷல் ஒரு போனஸையும் கொடுத்து அவர் மினிஸ்டர் இன்றைக்கு அந்த மினிஸ்டர் இங்கே வரையில் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இவர் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்காவோட நான் நினைக்கிறேன் இங்கே இருப்பார் நெடுந்தீவில். அரசியல்வாதிகள் வந்து போனார்கள். அரசியல்வாதிகள் ஒரு சிலர் வந்து போனார்கள். ஆனால் நாங்கள் சொல்வது என்னென்றால் இங்கே எங்களுக்கு அரசியல் தேவையில்லை. எங்களை மக்களின் போராட்டத்தை பற்றி கதையுங்கோ. நீங்கள் வந்து இதில் அரசியல் கதைச்சி இந்த கட்சி பேரம் இல்லை, இதிலேயும் எத்தனையோ கட்சியில் இருக்கலாம். ஆனால் நாங்கள் கேட்குறது இந்த அரசாங்கத்தில் தான் எங்களோட தீர்வு தர வேணும். தீர்வு கிடைக்கும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம்.